அண்ணே எவ்வளவு ஆச்சு? 150 ரூபா ஆச்சுமா. இந்த இருக்கிற கிண்டில இருந்து வடபழனி வரத்துக்கு உங்களுக்கு 150 ரூபாயா? 100 ரூபாய் தானே. நீங்க 4 பேர் வேணும்னே சுத்தி வரும்போதே நினைச்சேன் எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் கேப்பீங்கன்னு. இல்லம்மா, அங்க மெட்ரோ போட்டதுனால ரோடு எல்லாம் தோண்டி போட்டிருப்பாங்க. அதான் 4 பேர் சுத்தி வந்தம்மா. உன்ட்ட ஏமாத்தி காசு வாங்கணும்லாம் வரலம்மா. எல்லா ஆட்டோக்காரங்க சொல்ற ஒரே டைலாக் இதானே. இந்தாங்க 100 ரூபாய் தான் கொடுக்க முடியும். ஐயோ, பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா. இந்தமா பொண்ணு, ஏமா நில்லுமா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? 50 ரூபாய் கொடுக்க முடியாது. 50 ரூபாய் கிட்ட பின்னாடி வர வெள்ளம் வச்சுக்காதீங்க. நில்லுமா, உன் பர்ஸ் ஆட்டோல விட்டு வந்துட்டேன். இந்தாமா உன் பர்ஸ், இது கொடுக்கதான் வந்தேன். என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்கா? அண்ணா 50 ரூபாய் தான் கொடுக்கல. நீங்க இந்த பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கலாமே, ஏன் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்க? நான் உழைச்ச காசு தான் உங்ககிட்ட கேட்டேன். உன் காசு கொண்டு நான் ஆசைப்படல. ஒருத்தர் கிட்ட இருந்து 10 ரூபா எடுத்தா நம்ம கிட்ட இருந்து 100 ரூபா போகும். அதனால நாங்க உழைக்கிற காசு எங்களுக்கு போதும். அண்ணா இந்தாங்க நீங்க கேட்ட 50 ரூபாய். இல்ல வேண்டாமா. ஏன்? நீங்க தானே கேட்டீங்க. நான் கேட்டப்பமே எனக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அது எனக்கு மரியாதை. ஆனா இப்போ